அதாவது பாரதி ராஜாவே ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர். அவர் முதல்ல எங்களையெல்லாம் பேச சொல்லிட்டார், ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார். அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் அதான் சொன்னேன். என்ன நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இருந்தால் அவருக்கு தெரியும். அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிகை நடந்தது. அவர் வந்த உடனே அந்த பத்திரிகை நின்று போச்சு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ ஃப்ரேம் அண்ட் ஃபேம். அது மட்டும் இப்போ விருதுகள் வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே பிட்டை போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர் யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறதுன்னு இது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. ஆரம்ப காலத்திலேருந்து சிவா சொன்ன மாதிரி அவருடைய திரையுலக பயணம்ன்றது ஒரு நீண்ட நெடிய பயணம், சாதாரணமான பயணம் இல்லை. ஒரு பிகினிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு அந்த தயாரிப்பாளராக இருந்த இதிலிருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அவருடைய சகோதரர் மறைவுக்கு பின்னாடி தயாரிப்பெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர் தயாரித்த படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம். வாழ்க்கை, மண் வாசனை. அதாவது பாரதி ராஜாவே ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர். ஏன்னு அப்புறம் பாக்கியராஜான்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் முதல்ல எங்களையெல்லாம் பேச சொல்லிட்டார், ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார். அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் அதான் சொன்னேன். என்ன நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இருந்தால் அவருக்கு தெரியும். ஒரு அதாவது சித்ரா அண்ணன்னா ஒரு ஃபேமிலி இது தான். இப்போ எங்கள் சிவா சொல்வது ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, இயக்குனர் சங்கத்தில் கூட அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டால் அந்த 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 பொறுப்பை அழகாக செய்வார். அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவார். அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிகை நடந்தது. அவரோட சரி அவர் வந்த உடனே அந்த பத்திரிகை நின்று போச்சு. அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒரு புத்தகம். ஸோ அவர் எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்வார். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ ஃப்ரேம் அண்ட் ஃபேம். ரொம்ப அழகான ஒரு விருதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் நேம். இதுவரையிலும் உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ரேமில் இருக்கிறவருக்கும் அவருக்கு கிடைக்கிற ஃபேம், அதுக்கு நடுவில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். இவர் சும்மா ஃப்ரேம் அண்ட் ஃபேம்னு போட்டார். ஃப்ரேமில் தோன்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபேம் வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு அவன் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கு தரக்கூடிய ஒரு விருதுகள் தான் இந்த உன்னதமான ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகள் அப்படின்னு அவர் தொடங்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக நம்மளை ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அவார்டு ஃபங்க்ஷன், ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் இருந்தது. அதெல்லாம் இப்போ அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அது ராம்மூர்த்தி சார் இருக்கிறவர்னு ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தார். அது போன உடனே அந்த வேல்யூ போயிடுச்சு. அது மட்டும் இப்போ விருதுகள் வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே பிட்டை போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர் யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறதுன்னு இது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாம் மாற்றி அமைக்கிற விதமாக யார் வந்தாலும் வரலைன்னாலும் உண்மையாக யாருக்கு அந்த விருது போகணுமோ அவங்கள தேர்வு செய்வோம். அவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை, வரலைன்னா நம்மளுக்கு மரியாதை. அதனால் தயவு பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தில் எனக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் வருகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைத்து கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு ஒரு விருது விழாவாக உங்களது ஃப்ரேம் அண்ட் ஃபேம் தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து, அதாவது உலக அரங்குகளுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமில் ஒரு அவார்டு வாங்கினா உலக அரங்கில் அந்த மரியாதை வரும் அளவிற்கு இந்த அவார்டு விருதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருப்போம்.